எமது அரச சேவைக்காக எமது நாட்டை அழகுபடுத்துவதற்காக மீண்டும் ரிஃப்ரெஷ் பண்ணுவது நடந்து வரும் குப்பைகளை எடுத்து போடும் ஒரு நிகழ்ச்சியாக இது வேலை திட்டமாக இருக்காது. வேலை திட்டம் என்பது ஒரு ஆரம்பத்திகள் இருக்கும், முடிவுகள் இருக்கும். ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி, கண்டினியூஸ் ப்ராசஸ். நாங்கள் ஏதோ ஒரு அவசரத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக நாங்கள் ஒரு அழகிய வாழ்க்கையை நோக்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா எமது வாழ்க்கை ஒரு அழகிய வாழ்க்கையை, சந்தோஷமா வாழ்க்கையை நோக்கி அபிவிருத்தி நிகழ்ச்சிகளும் இந்த தேசிய கொள்கையை மையப்படுத்தி இருப்பதால் இன்று வாசிக்காதவர்கள் எளியாவது இந்த புத்தகத்தை கூகுளில் PDF 3 மொழிகளில் இருக்கும் இந்த தேசிய கொள்கையான நாளாக அமைகிறது. ஸ்ரீலங்காவை பற்றி கலைப்பதற்கு முன்பாக நான் எமது தேசிய கொள்கை புத்தகத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். காரணமாக 3 கருத்திட்டங்கள் கூறப்படுகின்றன. அதில் ஒன்று எலிவேஷன் ஆஃப் ரூரல், மூன்றாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா, வறுமை ஒழிப்பு, தொழில்நுட்ப பொருளாதாரம், கிளீன் ஸ்ரீலங்கா, சுத்திகரிக்கப்பட்ட. இந்த தேசிய கொள்கை புத்தகத்தை பார்க்கும் பொழுது இது பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை என்பதை இந்த புத்தகம் காட்டப்படுகிறது. அதை காட்டும் பொழுதான பாதையில் நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கோம், எங்களது கீ மைல்ஸ்டோன் என்ன, மனிதனால் உருவாக்கப்படும் அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள், மனித நாளொரு மேலையும் பொழுதுவனமாக நாம் ஆங்காங்கே என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமான தருணத்தில் இந்த ஒரு பிசிக்கலாக ஜஸ்ட் ஒரு கிளீன் சுத்திகரிக்க உங்களுக்கு மறைமுகமாக சொல்ல தேவையில்லை. ஊழல் ஃப்ரீ கண்ட்ரியாக இலங்கையை மாற்றுவதே இந்த அதிவேக ஜனாதிபதியின் அந்த வகையிலே நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனித்தே குப்பைகளை ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா செக்ரட்டேரியட் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனுடைய லோட்டஸ் பில்டிங் நம்பர் 150 RAG சல்வா மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த 10 நாட்களிலே இது ஏன் கிளீன் ஸ்ரீலங்கா இப்பொழுது தேவையா?